மலேசியாவின் ஜொஹூர் மாநில அரசாங்கம் சீன புத்தாண்டு விடுமுறையின் போது வெளிநாட்டு வாகன ஓட்டிகளுக்கு ரான் 95 ரக பெட்ரோல் விற்கப்படுவதை தடுக்க கூடுதல் முயற்சிகளை எடுக்க உள்ளது. பெட்ரோல் நிலையங்களில் அவ்வப்போது சோதனை நடத்த 200 அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்படுவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜொஹூர் பாலத்துக்கு அருகிலும் துவாஸ் பாலத்துக்கு அருகிலும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் அதிக அளவில் சோதனைகள் மேற்கொள்ளப்படும். விடுமுறையை முன்னிட்டு சிங்கப்பூரிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் ஜொஹூருக்கு செல்வர் என்று மலேசியா எதிர்பார்ப்பதாக உள்ளூர் செய்தி நிறுவனம் தெரிவித்தது. மலேசிய அரசாங்கம் ரான் 95 ரக பெட்ரோலுக்கு நிதியுதவி வழங்குகிறது. அது மலேசியர்களுக்கு மட்டுமே விற்கப்பட வேண்டும். அதை மீறி வெளிநாட்டு வாகன ஓட்டிகளுக்கு விற்பனை செய்யும் முதன்முறை குற்றவாளிகளுக்கு அதிகபட்சமாக 1 மில்லியன் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படலாம். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.